ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கூடத்தில் அந்த கொடியை ஏற்றிய பிறகு கொடியின் கீழ் நிற்கும் வீரர்களை காணீர், தங்கள் இன்னுயிர் ஈட்டும் கொடியினை காப்பர். 10 வயசிலிருந்து இந்த ரத்தம் எங்க ரத்தம், இந்த கொடியை காக்கிறதுக்காக பிறந்தவங்க நாங்க. எங்க கிட்ட வந்து நீ சொல்றியா? எங்க கிட்ட வந்து நான் இந்தியாவில் இருக்கணுமா பாகிஸ்தான்ல இருக்கணுமா சொல்லுவியா? பாகிஸ்தான்ல ஒரு குழந்தை சிறந்த பாடல் பாடினால் நான் அந்த பாட்டை ரசித்தால் அது இந்தியாவுக்கு எதிராக. எத்தனை நாளைக்கு ராகேஷ் சர்மா சோவியத் நாட்டினுடைய உதவியோடு சேட்டலைட்ல போறாரு, செயற்கைக்கோள்ல போறாரு, விண்வெளியில போறாரு. விண்வெளியில இருந்து இந்திய நாட்டின் பிரதமர் அன்னை இந்திரா காந்தியிடம் பேசுகிறார் போன்ல. விண்வெளியில இருந்து இந்தியாவை பார்க்கிறாயே, இந்தியா எப்படி இருக்கிறது என்று ராகேஷ் சர்மாவை கேட்கிறார் பிரதமர் இந்திரா காந்தி. ராகேஷ் சர்மா முகமது இக்பாலுடைய வரி சாரே ஜஹான் சே அச்சா அப்படின்னா. அது இந்தியா, அவங்க பிரதமர், அவங்க இந்த நாட்டின் தலைவர். ராகேஷ் சர்மா சொன்னா சாரே ஜஹான் சே அச்சா. முகமது இக்பாலுடைய பாட்டு, முகமது இக்பாலுடைய பாட்டை நான் கொண்டாடுவதில் உனக்கு என்ன கஷ்டம்? எனவே நாம் யாருக்காகவும் எந்த அடையாளத்தையும் மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மண் நம்முடைய மண், இந்த மண்ணின் விளைச்சல் நம்முடைய விளைச்சல். இந்த மண் வளர்ந்திருக்கிறது என்றால் அது நம்முடைய உழைப்பு, நம் மூதாதையருடைய உழைப்பு. எனவே இந்த பிரிவினைக்கு யார் முயற்சி செய்தாலும் அந்த பிரிவினை எடுபடாது.